சட்டசபையில எடப்பாடி ஐயா சொல்றாரு, என் பக்கத்துல ஓபிஎஸ் உட்காரக்கூடாது, அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாருன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, அங்க உட்கார வச்சது யாரு? நீங்க தான். பாஜக தான். பிஜேபியா? பாஜக. தமிழகத்துல இருந்த 4 எம்எல்ஏ உட்கார வச்சாங்களா? இல்ல சபாநாயகர் உட்கார வச்சாங்களா? அவரை மிரட்டி உருட்டி நீங்க தான். யாரங்க மிரட்டி? ஸ்டாலினை மிரட்டி உட்கார வச்சோமா? அப்பாவை மிரட்டி உட்கார வச்சோமா? பக்கத்துல உட்கார வச்சது யாருங்க? பாஜக தான் சொல்றாங்க. ரொம்ப நன்றிங்க, உங்க கூட பேசுறது ரொம்ப தப்பாயிடும். அதாவது ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும். தமிழக சட்டசபை உட்கார்ந்து இருக்கிறது கனிம வளத்தை சார்ந்த ராயபுரத்தை சார்ந்த அப்பாவு, பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு எடப்பாடி சொல்றாரு. உட்கார வச்சது யாரு? அப்பாவும் திமுகவும். கரெக்டா? ஆமா. பிஜேபி இல்ல. கரெக்டா? ஆமா. செப்டம்பர் 2023 அவங்க என்ன சொல்றாங்க? அவர் முதலமைச்சருங்க, 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், பக்கத்துல தான் உட்கார வைக்க முடியும், நாங்கள் அப்படிலாம் பண்ண முடியாது, நாங்கள் மதிப்பு கொடுப்போம்னு அப்பாவையா சொன்னார். ரொம்ப நல்ல மனுஷனா? அவர் சொன்னதை நானும் ஒத்துக்கிட்டேன். செப்டம்பர் 2023 என்ன ஆகுது? எடப்பாடி ஐயா பிஜேபி விட்டு வெளில வர்றாரு, ஓபிஎஸ் என்டிஏக்குள்ள போறாரு, ஓபிஎஸ் பின்னாடி போயிட்டாரு, பின்னாடி சீட்டுக்கு போயிட்டாரு. ஓபிஎஸ் இயக்குனது பிஜேபியா? காப்பாத்தினது திமுக தானே?